செல்வம்பிகையம்மன் அருள் ஆசையுடன் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் காண இருப்பது பணக்கார யோக அம்சம், கோட்டீஸ்வர யோகம் எப்படிப்பட்ட ஜாதகருக்கு அமையும் என்பதை பற்றி பார்க்கலாம். அதே போல இந்த யோக அமைப்புகள் இல்லாத ஜாதகர்கள் தங்களுடைய தேவைக்கு ஏற்ப பணம் கிடைக்க வேண்டுமெனில் இந்த பதிவிலே இறுதியாக ஜோதிட ரீதியாக அதற்கு என்ன பரிகாரம் என்பதையும் சொல்லியிருக்கின்றேன். எனவே இந்த வீடியோவினை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பார்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதற்கு முன்பாக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் தற்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து நல்ல ஆதரவு வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பொதுவாக பணம் கொடுக்கும் கிரகம் குரு பகவான் ஆவார். சுக்கிர பகவான் அந்த பணத்தை செலவு செய்யவும் அனுபவிக்கவும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரக்கூடிய கிரகம் ஆவார். ராகு பகவான் தனயோகம் மற்றும் கோட்டீஸ்வர யோகத்தை தரக்கூடிய கிரகம் ஆவார். ஒருவருடைய ஜாதகத்தில் தனகாரகன் ஆகிய குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவான் மிகச் சரியான இடத்தில் அமர்ந்து விட்டால் அந்த ஜாதகருக்கு பண விஷயத்தில் பற்றாக்குறை என்பதே இருக்காது. அதாவது வாழ்க்கைக்கு தேவையான செலவினங்களை மேற்கொள்ள பணம் தேவை. அந்த பணம் தேவையான அளவிற்கு அவர்களுக்கு தாராளமாக கிடைக்கும். அதே போல தனக்கு பின் தன்னுடைய வாரிசுகள், பேரன், பேத்திகள் மற்றும் வம்சாவழி முழுவதும் அனுபவிக்கக்கூடிய அளவிற்கு செல்வ வளம் சேருவது தனயோகம் ஆகும். அடுத்து கோடி கோடியாக பணம் சேரும் யோகம் கோட்டீஸ்வர யோகம் ஆகும். இந்த யோகம் ஒரு ஜாதகத்தில் எப்படி இருக்கும் என பார்த்தோமானால், நம்பர் 1, குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவான் இணைந்து ஒரே வீட்டில் இருக்க வேண்டும். நம்பர் 2, குரு பகவான் சுக்கிரனுடைய வீடான ரிஷபம் மற்றும் துலாத்திலும், சுக்கிர பகவான் குரு பகவானின் வீடான தனுசு அல்லது மீனத்தில் இருந்து பரிவர்த்தனை ஆகி இருக்க வேண்டும். நம்பர் 3, குரு பகவானும் சுக்கிர பகவானும் ஒருவரை ஒருவர் பரஸ்பரம் பார்வை பெற்றுக் கொள்ளுதல் வேண்டும். நம்பர் 4, குருவின் நட்சத்திரங்களான புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த நட்சத்திரங்களிலே சுக்கிரன் அமர்ந்திருக்க வேண்டும். நம்பர் 5, சுக்கிரனின் நட்சத்திரமான பரணி, பூரம், பூராடம் இந்த நட்சத்திரங்களிலே குரு பகவான் அமர்ந்திருக்க வேண்டும். நம்பர் 6, எந்த லக்னமாக இருந்தாலும் குரு பகவான் 2 அல்லது 11ஆம் இடத்தில் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருக்க வேண்டும். நீச்சம் மற்றும் பகைஸ்தானம் பெற்றிருக்க கூடாது. நம்பர் 7, இந்த அமைப்பு வேறு எந்த பகை கிரகங்களுடைய சேர்க்கையும் இல்லாமல் இருக்க வேண்டும். இந்த 7 அமைப்புகள் தான் நான் கூறிய அந்த கோட்டீஸ்வர யோக அமைப்பை சேர்ந்த ஜாதகங்கள் ஆகும். இந்த 7 அமைப்புகளில் ஏதாவது ஒன்று ஒரு ஜாதகத்தில் இருக்கிறது என்றால் அந்த ஜாதகருக்கு ஏதாவது ஒரு வழியில் பணம் வந்து கொண்டே இருக்கும். அடுத்த தலைமுறைக்கும் சொத்து சேர்த்து வைத்தல் மற்றும் கோட்டீஸ்வர யோகம் எப்படி இருக்கும் என்றால், மேற்கண்ட 7 அமைப்புகளில் 6 அமைப்புகளுடன் 9ஆம் பாவகமான பாக்கியஸ்தானாதிபதி வலுப்பெற்றிருக்க வேண்டும். குரு நட்சத்திரங்களான புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த நட்சத்திரங்களில் பாக்கியாதிபதி அமர்ந்திருத்தல் வேண்டும். முக்கியமாக நீச்சம் மற்றும் அஸ்தங்கம் அடைந்திருக்க கூடாது. அல்லது 9ஆம் அதிபதியான பாக்கியாதிபதி யாரோ அவருடைய நட்சத்திரங்களில் குரு பகவான் அமர்ந்திருக்க வேண்டும். இந்த 2 அமைப்புகளும் கூடுதலாக ஒரு ஜாதகத்தில் உள்ளது என்றால் அவர்தான் கோட்டீஸ்வர ஜாதகத்து அமைப்பை சேர்ந்தவர் ஆவார். அடுத்து ஒரு ஜாதகருக்கு 2ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய தனஸ்தானாதிபதி சூரியன் முதல் கேது வரை எந்தெந்த கிரகங்களுடன் சேர்ந்திருந்தால் எந்தெந்த வழிகளெல்லாம் அவருக்கு பணம் சேரும் அல்லது பணம் வரும் என்று பார்ப்போம். 2ஆம் அதிபதி சூரியனுடன் சேர்ந்திருந்தால் அவருக்கு தந்தையார் வழிகளில், அரசு வழிகளில் பிரபலமான புகழுடன் சேர்ந்து பணமும் வரும். 2ஆம் அதிபதி சந்திரனுடன் சேர்ந்திருந்தால் அவருக்கு தாயார் வழியிலான அல்லது விவசாய நிலங்கள் மூலமாக, கால்நடைகள் மூலமாக அவருக்கு பணம் வரும். 2ஆம் அதிபதி செவ்வாயுடன் சேர்ந்திருந்தால் சகோதரர்கள் வழியில் பணம் வரும் அல்லது வியாபாரம், ரியல் எஸ்டேட் மூலமாக அவருக்கு பணம் வரும். 2ஆம் அதிபதி புதனுடன் சேர்ந்திருந்தால் கல்வி, உயர் பதவி, அதிகாரம், அதிகாரமிக்க பதவிகள் அல்லது ஏஜென்சி மூலமாக அவர்களுக்கு பணம் வரும். 2ஆம் அதிபதி குருவுடன் சேர்ந்திருந்தால் பிள்ளைகள் மூலம் அவர்களுக்கு பணம் கிடைக்கும். 2ஆம் அதிபதி சுக்கிரனுடன் சேர்ந்திருந்தால் மனைவி வழியில் அவருக்கு சொத்துக்கள் கிடைக்கும், பணம் வரும். 2ஆம் அதிபதி சனி பகவானுடன் சேர்ந்திருந்தால் அரசியல், பொது சேவை மூலம் அவர்களுக்கு பணம் கிடைக்கும். 2ஆம் அதிபதி ராகு பகவானுடன் சேர்ந்திருந்தால்
எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மூலம் அவருக்கு பணம் கிடைக்கும். 2ஆம் அதிபதி கேது பகவானுடன் சேர்ந்திருந்தால் ஆன்மீக வழியில் சொற்பொழிவுகள், ஜோதிடம், பேச்சாளர் இது போன்ற வழிகளிலே அவர்களுக்கு பணம் கிடைக்கும். இது போன்ற அமைப்புகள் எதுவுமே ஜாதகத்தில் இல்லை, பணம் மற்றும் வருமானத்திற்கு பற்றாக்குறை நிலவுகிறது, செலவினங்களை சமாளிக்கும் அளவிற்கு வருவாய் இல்லை என்கின்ற சூழல் இருக்குமாயின் அத்தகைய ஜாதகர்கள் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். நிச்சயமாக பணம் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு வந்து உங்களை மகிழ்விக்கும். முதலாவதாக, தங்களுடைய வசதிக்கு ஏற்ப வெள்ளியிலோ காப்பரிலோ அல்லது பித்தளையிலோ ஒரு சிறிய வேல் வாங்கி 5 இன்ச் அளவிற்குத்தான் இருக்க வேண்டும். அந்த அளவிற்கு ஒரு வேல் வாங்கி அதனை பூஜை அறையிலே ஒரு சிறிய கிண்ணத்திலே பச்சரிசி போட்டு அதில் அந்த வேலை செருகி வேலின் கூர்முனையில் சந்தனமும் குங்குமம் இட்டு தினமும் காலையில் வணங்கி வர வேண்டும். வீரவேல், தாரைவேல், விண்ணோர் சிறை மீட்ட தீரவேல், செவ்வேல், திருக்கைவேல், வாரி குளித்தவேல், கொற்றைவேல், சூர்மார்பும் குன்றும் துளைத்தவேல் ஒன்றே துணை. இந்த 4 வரி மந்திரத்தை தினந்தோறும் பூஜையின் போது உச்சரித்து வந்தால் அவர்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் பணம் சேரும். இதனை நீங்கள் நிதர்சனமாக உணரலாம் என்று கூறி இதுவரை இந்த பதிவினை பார்த்து தெரிந்து கொண்ட அன்பு உள்ளங்களுக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓம் சக்தி.